முருகன் சூரனை சம்ஹாரம் செய்யக்கூடிய நேரத்துல தான் உங்களுடைய அந்த கஷ்டத்தையும் சம்ஹாரம் செய்ய போறாரு. அதனால இடைவிடாம வேண்டிக்கிட்டே இருங்க. உங்க நோயும் அப்பொழுதுதான் சம்ஹாரம் செய்யப்பட போகுது. உங்க கஷ்டமும் கவலையும் பிணியும் நொம்பலமும் எல்லாமே சூரனை சம்ஹாரம் செய்யும் வேளையில் தான் சம்ஹாரம் செய்யப்பட போகுது. உங்களுடைய வாழ்க்கையில எது வேணும்னு நீங்க விரதம் இருந்தீங்களோ அதை கொடுக்கிறதுக்கு எதெல்லாம் தடையா இருந்துச்சோ அதையெல்லாம் அந்த நேரத்துல தான் சம்ஹாரம் செய்யப்பட போகுது. அதனால இந்த தீவிர விரத நாள்ல நீங்க வேண்டிக்கிட்டே இருக்கணும். எப்ப முருகப்பெருமான் சூர சம்ஹாரம் செய்றாரோ அப்ப நீங்க உங்க மனசுக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையை கொடுக்கணும். இந்த நேரம் நமக்கு நம்ம வேண்டுதல் நிறைவேற தடையாக இருந்த ஒன்று முருகப்பெருமான் திருவருளால் சம்ஹாரம் செய்யப்பட்டு விட்டது. அப்படின்னா நாம நினைச்சது இனி நடக்க போகுது. நமக்கு குழந்தை கிடைக்க போகுது, நமக்கு வேலை கிடைக்க போகுது, நம்ம கடன் அடைய போகுது, நமக்கு திருமணம் நடக்க போகுது, நாம நம்ம உறவினர் கூட சேர போறோம். இதுக்கு தடையா இருந்த எல்லாவற்றையும் முருகன் சூரனை அழிப்பது போலவே அழித்து விட்டார். இனி நமக்கு எந்த கவலையும் இல்லைன்னு நம்பணும். இந்த இடத்துல நீங்க முருகனையும் நம்பணும், உங்களையும் நம்பணும். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது உங்களுக்கு கிடைச்சதா நம்பணும். இனி எந்த தடையுமே இல்லை. நீங்கள் அடுத்த வருஷத்திற்குள்ளாக அதை நீங்கள் அடைந்தே தீர்வீங்கன்னு நம்பணும்.